நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சென்டாக் மையத்தில் மருத்துவ படிப்பிற்கு கலந்தாய்வு துவங்கியது. இதில் சிறப்பு பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு கலந்தாய்வு நடைபெற்றது. புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் அரசுக்கு உரிய இடங்களுக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான சென்டாக் கலந்தாய்வு இன்று 6ஆம் தேதி துவங்கியது. இதில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. அதன்படி முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்தாய்வில் பங்கேற்றனர். அப்போது 7 தனியார் மருத்துவ கல்லூரிகளில் அரசு சார்பில் 265 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கலந்தாய்வின் போது 264 இடங்கள் என குறிப்பிடப்பட்டிருந்ததால் ஒரு இடம் குறைந்தது என குழப்பம் ஏற்பட்டது. இதனிடையே சிறப்பு பிரிவுகள் கலந்தாய்வு நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை பொது பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடக்கிறது. என் பேர் சீனிவாசன், ரெட்டியார் பாளையத்தில் இருக்கேன். ஆதித்யா ஸ்கூல்ல 12th முடிச்சேன். 1085 மார்க் எடுத்திருக்கேன். என்னோட கட் ஆஃப் 184.667. இப்போ இன்னைக்கு மருத்துவ படிப்பிற்கான சிறப்பு கலந்தாய்வு நடந்துட்டு இருக்கு. அதில் எனக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் சென்டாக் மூலியமா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கிடைச்சதுக்கு முதல்வருக்கும் டீச்சருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். புதுவை உழவர்கரை தொகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட 3 மின்மாற்றிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட JJ நகர், சண்முகா நகர், தக்கக்குட்டை ஆகிய பகுதிகளில் மின்துறை சார்பில் புதியதாக 3 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 3 மின் மாற்றிகளையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இதனால் JJ நகர், சண்முகா நகர், தக்கக்குட்டையைச் சேர்ந்த பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டு சீரான மின் விநியோகம் பெற்று மக்கள் பயனடைவர். விழாவில் துறை பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு சார்பில் நடந்த பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு தின நிகழ்ச்சியில் சபாநாயகர், சபாபதி மற்றும் அமைச்சர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு லாசுப்பேட்டை விமானதள சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர், சபாபதி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாண சுந்தரம், வாரிய தலைவர் மதி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, மனோகர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் தியாகராஜன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் AJK ரீனா நெட்வொர்க் உரிமையாளரும் AJK அறக்கட்டளையின் நிறுவனரும் விழிப்புணர்வு நாயகர் என்று அனைவராலும் போற்றப்படும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள ஜான்குமார் 5ஆம் தேதியன்று தனது பிறந்த நாளை தனது இல்லத்தில் உற்றார் உறவினர், ஆதரவாளர்கள், நண்பர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். பிறந்த நாள் விழா கொண்டாடிய ஜான்குமாருக்கு அனைத்து கட்சி பிரமுகர்கள், பல்வேறு அமைப்பினர், ஆதரவாளர்கள், ஊழியர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். அதன்படி கல்வி அமைச்சர் தியாகராஜன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வாரிய தலைவர் மதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளருமான அனந்தராமன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், திராவிடர் கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து பிரெண்ட்ஸ் கால்பந்தாட்ட சங்க இளைஞர்கள், பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள், உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், இளைஞர்கள், பெரியவர்கள், குயவர்பாளையம் இளைஞர்கள் ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை உடற்கல்வி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில பயிற்சி பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத் தலைவர் குருநாதன் தலைமையில் பொதுச் செயலாளர் செல்வகுரு முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இணை செயலாளர் பழனி வரவேற்று பேசிட, கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாசலம், பரிமளரங்கன், உடற்கல்வி விரிவுரையாளர் ஜெயச்சந்திரன், நரசிங்கம், பட்டதாரி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் பாரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர்.
மேலும் உடற்கல்வி ஆசிரியர்கள் வாசன், முத்து, செல்வம், ரகு உள்பட பலர் சிறப்புரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் உடற்கல்வி ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்படாததை கண்டித்தும் வருங்காலங்களில் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும் 2007ஆம் ஆண்டு முதல் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட உடற்கல்வி விரிவுரையாளர்கள் பணியினை உடனடியாக நிரப்ப வேண்டும், அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர்களையும் நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மத்திய காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அல்லாத மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் மகாராஜா மகாலில் நடைபெற்றது. மாநில செயற்குழு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பொது செயலாளர் சுவாமிநாதன் தீர்மானங்களை வழங்கினர். அது குறித்து முன்னாள் தலைவர் கேசவலு கலந்துரையாடியதை தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட தேசிய அமைப்பு இணை பொதுச் செயலாளர் சதீஷ்ஜி, தேசிய செயற்குழு உறுப்பினர் லட்சுமணன்ஜி மற்றும் தமிழ்நாடு புதுவை மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் மோகன்ராஜுலு ஆகியோர் நிர்வாகிகளுக்கு எதிர்கால செயல்பாடுகள் குறித்து வழிகாட்டுதல் உரையாற்றினர். தொடர்ந்து கூட்டத்தில் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அல்லாத மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் புதுவை மாநிலத்தின் மோசமான நிதி நிலைமையையும் வரிச்சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வேதனையையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு புதுவை அரசின் 4000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வதுடன் புதுவை மாநில மக்களின் நலனை பாதுகாத்திட மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த 70% கொடையை மீண்டும் வழங்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு இடையே புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மற்றொரு தரப்பினர் கட்சி மாநில தலைமை புதுவை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சுமத்தி கட்சியின் தேசிய நிர்வாகிகளிடம் மனு அளித்தனர். NLC பங்கு விற்பனையை கைவிட வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி புதுவையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக மாநில மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுவை மாநில மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் செயலாளர் பாலசுப்ரமணியன், தமிழக செயலாளர் பாலசுந்தரம் ஆகியோர் கூறுகையில், தமிழகம், புதுவை உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மின்சாரம் வழங்கி வரும் நெய்வேலி நிறுவனத்தின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்க முடிவு செய்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்தனர். கடந்த 2002ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா அரசும் 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசும் NLC பங்குகளை விற்பனை செய்ய முயற்சி செய்து தோல்வியுற்றதாக குறிப்பிட்ட அவர்கள், தற்பொழுது மீண்டும் பங்குகளை விற்க முயற்சிப்பதால் அந்த முடிவை மத்திய அரசு கைவிட்டு உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், NLCக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு நியாயமான இழப்பீடும் வேலையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி புதுவை மத்திய தொழிலாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் சுகாதாரத்துறை கீழ் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதியம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணி முடித்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிரந்தரம் செய்யும் வரையில் நிரந்தர ஊழியர்களுக்கான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர்கள் ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து இயக்குனர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சங்க தலைவர் சங்கரநாராயணன் தலைமையில் புறப்பட்டனர். ஊர்வலத்தை அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன் துவக்கி வைத்திட ஆனந்தராஜன், புகழேந்தி உள்ளிட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஊர்வலத்தில் சென்றனர். ஊர்வலம் மிஷன் வீதி மாதா கோவில் அருகே சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வானொலி திடலை கையகப்படுத்தும் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்று மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து முதலியார்பேட்டை மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க தலைவர் அழகிரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், முதலியார்பேட்டை வானொலி திடலை அரசு உடனடியாக கையகப்படுத்த வேண்டும் என்று கோரி கடந்த 25ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்வந்தார். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு வானொலி திடலை மீண்டும் கையகப்படுத்தும் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும், எனவே சபாநாயகர் சபாபதி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து முறையிட முடிவு செய்துள்ளதாக கூறினார்.
புதுவை காட்டேரிக்குப்பம் தனியார் மதுபான தொழிற்சாலை ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காட்டேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் மதுபான தொழிற்சாலையில் பெண்கள் உள்பட நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஆலை மேலாளரின் தொடர் ஊழியர் விரோத போக்கினை கண்டித்தும் ஊழியர்களுக்கு ஆதரவாக பேசிய தொழிற்சங்க உறுப்பினர் ஊழியரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்தும் தொழிற்சாலை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சாலை ஊழியர் தொழிற்சங்கம் சார்பில் 90 பெண் ஊழியர்கள் உள்பட 120க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தொழிற்சாலை முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகம் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை பாகூர் மூலநாதர் கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை பாகூரில் அமைந்துள்ள வேதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மூலநாதர் சுவாமி கோவிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து மூலநாதர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பிரதோஷ ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராமு மற்றும் ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு மூலநாதர் சுவாமியின் அருள் பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.